தமிழர் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் பேசினாங்க ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னு. ஸோ இந்த ஜல்லிக்கட்டை நடத்தாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னா, எங்கள் தாத்தா காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டுப்பால் தான் இருக்கும், நம்மளுக்கெல்லாம் கிடைக்கும். இப்போது அதாவது வருஷம் 7% நாட்டு மாடுலாம் அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எப்போ இருந்து வருதுன்னா, கடந்த 30 வருஷத்துக்கு மேலேருந்து வந்துட்டு இருக்குது. அது எப்போ அந்த அதாவது நம்மளாம் சின்ன பையன் குழந்தையா இருக்கும்போது, ஒரு 10ஆவதுலாம் படிக்கும்போது, அப்போ நாட்டு மாடு பற்றிலாம் அருமை தெரியாது. அப்போ எல்லாம் ஒரு சீமை மாடு கொண்டாந்து விட்டாங்க, அதில் 15 லிட்ரு. அப்போ நம்மளுடைய கணக்கு என்ன, இதில் 4 லிட்ரு வருது, ஸோ அதில் 10 லிட்டர் வருது, ஸோ வருமானம் அதிகமாக வரும் அப்படின்னா அந்த காலத்தில் இருந்தபோது எங்கள் தாத்தா பாட்டிலாம் அப்படி நினச்சாங்க. எங்களுக்கு அப்போல்லாம் அந்த அவேர்னஸ் இல்லை. இப்போ தான் நம்மளுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அவேர்னஸ் இருந்தது. அப்போவே நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா ஓரளவுக்கு தடுத்துருக்கலாம். முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் சுகர் இருக்குது. இதுக்கு காரணம் இந்த சீமை பசுப்பால் தான் சொல்கிறாங்க. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியாது, பட் சொல்கிறாங்க. அதாவது நம்ம மாடெல்லாம் வளர்த்தும் போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நாட்டு மாடில் திமிழ்லாம் பெருசாக இருக்கும். அந்த திமிழ் எதுக்குன்னு சொல்லுவாங்கன்னா, மாட்டுக்கு உள்ள வர வெப்பம் இருக்குது இல்லைங்களா, அது அந்த திமிழ் வழியாக வெளியே வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சீமை மாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது இருக்காது. அப்போ அதனுடைய வெப்பம் ஃபுல்லாக எதில் வருதுன்னா அந்த பாலில் தான் வருது. ஸோ அதுவும் ஒரு காரணம். அப்புறம் நம்ம இயற்கையாக அது கருசினத்து கண்ணு போடாமல் ஊசி மூலமாக போடுறாங்க இல்லையா, அப்போ அதனுடைய ஹார்மோன் மாற்றமும் காரணம் அந்த பாலில் சேர்ந்து வருது. இதெல்லாம் நம்ம குடிக்க தான் நம்மளுக்கு என்ன வருது, சுகர், பல வியாதிகள்லாம் வருது. ஸோ இன்னொன்று நாட்டு மாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விசேஷம் என்னென்னா, அதுக்கு விஷத்தை கொடுத்தா கூட அதனுடைய பால் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு விஷத்தை ஒரு 6 மாதம் தொடர்ந்து கொடுத்து அந்த பாலை டெஸ்ட் பண்ணி பார்த்தம்போது அதில் விஷத்தன்மையே இல்லையா. அது எதனால் அப்படின்னா, அந்த மாடு நம்ம இந்த கோயிலுக்கு போனால் அகத்திக்கீரை கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த அகத்திக்கீரையை சாப்பிடும்போது அந்த விஷத்தன்மையெல்லாம் அது அழிச்சிருக்கான். அதனால தான் அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க சும்மா சொல்லலை, கோயிலில் ஏன் சாமி தானே பசு மாட்டை நாம் ஏன் தொட்டு கும்பிடணும், அதுக்கு ஏன் அகத்திக்கீரை கொடுணும். இதுதான், ஏதாவது ஒரு விஷத்தை சாப்பிட்ருந்தா கூட அது அழிஞ்சிரும் அப்படிங்க. அதுதான் நாட்டு மாடு. ஒரே ஒரு என்னன்னா, அது பால் கம்மியாக கொடுக்கும், அது ஒன்று தானே தவிர மற்றபடி நம்ம நாட்டு மாடில் எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அழியறதுக்கு காரணம் இந்த நாட்டு மாட்டை அழிக்கணுங்கிறது தான் அவங்க மெயின் பாயிண்ட்டு. அதனால தான் அவங்க ஜல்லிக்கட்டையே நிறுத்துறாங்க. ஏன்னா இப்போ எங்கள் ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கேய மாடெல்லாம் வச்சுருப்பாங்க. அங்கங்கே ஒரு கிராமத்தில் 2 காங்கேயங்காலை இருக்கும். நாங்கள் பசுமாட்டை பிடிச்சிட்டு போவோம், அப்புறம் கண்ணு போடும். அதுதான் வீரியத்தன்மை. அந்த அதனுடைய கன்றுகள் தான் வீரியம் அதிகம், நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்குதுன்றாங்க. அதனுடைய பால் தான். அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த ஜல்லிக்கட்டு வந்தது. அதன் மூலமாக அப்படியே இப்போ சீமை எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு யார் வீட்லேயும் இல்லை, எல்லாம் சீமை மாடு தான் இருக்குது. ஸோ இந்த சீமை மாட்டையெல்லாம் கட்டுப்படுத்தி நாட்டு மாட்டையெல்லாம் நம்ம கொண்டு வரணும். அங்கங்கே ஒரு சிலர் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு நாம் என்ன பண்ணணும், நம்மளால் முடிஞ்சது மாதிரி மாட்டுப்பால் தான் வாங்குவோம், நம்ம இந்த பால்லாம் வாங்க மாட்டோம். நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் நம்ம யங்கஸ்டருக்கெலாம் கொடுத்தோம்னா இந்த ஜல்லிக்கட்டை நம்ம மறுபடியும் இது நாள் வரைக்கும் எல்லாரும் பேசுனது ஜல்லிக்கட்டை தான் ஆதரித்து பேசினாங்க. நான் சொல்கிறது இதுவும் ஒரு இனிமேல் இப்படி செஞ்சால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜல்லிக்கட்டு காலையை உள்ளே வர முடியும். இந்த ஜல்லிக்கட்டெல்லாம் நடத்தி தான் நம்ம ஜல்லிக்கட்டு காலை கொண்டு வரணும்னு இல்லை. இப்போ நம்ம அங்கங்கே நம்ம ஒருத்தர் 2 பேர் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே எண்ணெய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் முன்னே ரீஃபைண்ட் ஆயில் அது மாதிரி எல்லாரும் இப்போ பசுமாட்டு பால், எங்களுக்கு நாட்டுப்பால் தான் வேணும் ஒருத்தர் 2 பேர் ஒரு கிராமத்தில் ஸ்டார்ட் பண்ணால் அப்புறம் இடம் சிட்டியில் வந்துடும். ஸோ நாட்டு மாட்டுப்பால் வேணும்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம நாட்டு காளைகளை உள்ளே கொண்டு வரும். ஸோ இதனால நம்ம என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஜல்லிக்கட்டு நிரந்தரமாக தடையை நீங்கி இவ்வளோ நாளாக போராடிட்டு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டு மட்டும் இல்லை, குழந்தைங்களிருந்து எல்லாரும் போராடுறாங்க. அவங்க போராட்டம் நிரந்தரமாக வெற்றி அடையணும். இந்த நிரந்தரமான ஒரு சட்டத்தை கொண்டு நம்ம எப்பவும் போல் ஜல்லிக்கட்டை நம்ம வளர செய்யணும் என்னுடைய ஆசை. நன்றி.